آمد آمد سے تمہاری ہے یہ رونق بزم کی، آمد آمد سے تمہاری ہے یہ رونق بزم کی، یعنی ہو روح روانے محفل میلاد تم، یعنی ہو روح روانے محفل میلاد تم، رحمتوں کی انتہا تم، جان تم بنیاد 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 تم، حشر کا دھڑکانا مجھ کو آتش دوزخ کا غم، حشر کا دھڑکانا مجھ کو آتش دوزخ کا غم، دیکھ کر میری تباہی کیسے ہوں گے شاد تم، دیکھ کر میری تباہی کیسے ہوں گے شاد تم، رحمتوں کی انتہا تم، جان تم بنیاد تم، یا رسول اللہ میں فریاد ہوں امداد تم کو جب پاؤں سر محشر کروں یوں عرض میں، تم کو جب پاؤں سر محشر کروں یوں عرض میں، وہ رضا ہوں جس کو کرتے تھے ہمیشہ یاد تم، وہ رضا ہوں جس کو کرتے تھے ہمیشہ یاد تم، رحمتوں کی انتہا تم، جان تم بنیاد تم، یا رسول اللہ میں فریاد ہوں امداد تم، رحمتوں کی انتہا تم، جان تم بنیاد تم۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ۔ அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, வெளியில் இருக்கும் அன்பர்கள் உள்வந்து அமரும்படி கேட்கப்படப்படுகிறார்கள். அதற்கு அவர்கள் இருக்கைக்கு வந்துவிட்டார்கள். இன்னும் பொழுது பயான் ஆரம்பமாக போகிறது. வெளியில் இருக்கும் அன்பர்கள் உள்வந்து அமரும்படி கேட்கப்படப்படுகிறார்கள். السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا والداعيا إلى الله بإذنه سراجا ومنيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد قرنت البركة بذاته محياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه وعلى آله وأصحابه وبارك وسلم وقال تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا وعن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கே எல்லா புகழும், நம்மை முஸ்லிமாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அவர்களை பற்றி பேசவும் புகழவும் வாய்ப்பளித்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதித்த மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவர்களை பற்றி பேசுவதற்காக, கேட்பதற்காக. இன்றைக்கு அவர்களை பற்றி எதை பற்றி சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், இறை நெருக்கமும் நபி நேசமும். அதாவது நபியுடைய நேசம் இருந்தால்தான் இறை நெருக்கம் பெற முடியும். மக்சதே ஜிந்தகி என்று சொல்வார்கள், வாழ்வின் நோக்கம். ஒரு ஃபேன் இருக்கிறது, ஒரு விளக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஃபேன் காற்று கொடுப்பதற்காக, விளக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, ஒளி பெருக்கி நம்முடைய சப்தத்தை அதிகமாக்கி காட்டுவதற்காக. இது போன்று ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் நோக்கம் இருக்கிறது. அதே போன்று மனிதனை படைத்த அல்லாஹ் நமக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான். மக்சத், நோக்கம். என்ன நோக்கம்? இறை நெருக்கம், இறைவனை அறிந்து அவனை அடைவது. ஒரு மனிதன் நேரடியாக நான் அல்லாஹ்வை அடைய போகிறேன், அறிய போகிறேன் என்று சொன்னால் அவனை விட மிகப்பெரிய முட்டாள் யாராகவும் இருக்க முடியாது. அல்லாஹ்வை நேரடியாக யாராலும் அறிய முடியாது, விளங்கவும் முடியாது. எப்போது வரைக்கும் என்று சொன்னால், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், காதல் உள்ளத்திலே இல்லாத வரை இறை நெருக்கம் ஏற்படாது. நீ ஒரு பக்கத்தில் ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம், ஒரு பக்கத்தில் இருந்து காதலிக்கலாம்.
ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து அல்லாஹ் உன்னை காதலிக்க தயாராக இல்லை. எப்போது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ காதலிக்காத வரை, பிரியப்படாத வரை இறை நெருக்கத்தை நுகர்ந்து கூட பார்க்க முடியாது. அந்த வாசத்தை நுகர்ந்து கூட நம்மால் பார்க்க முடியாது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இறை நெருக்கம் பெறுவதற்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய நேசம் முக்கியம். நபியுடைய நேசம் முக்கியம். நபியுடன் அந்த இறை நெருக்கம் பெற்ற அந்த அடியார் நபியுடன் சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு அமலிலும் எவ்வளவு பெரிய வழி உள்ளவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குத்துபாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தாலும் சரி, அந்த சஹாபி, அந்த தாபிஈ, அந்த அவுலியா வலி அல்லாஹ்வை இபாதத்து செய்யும் பொழுது நபியுடைய தொடர்புடன் தான் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை திரும்பி பார்க்க மாட்டான். நம்முடைய அமலை திரும்பி பார்க்க அல்லாஹ் தயாராக இல்லை. பெரியோர்களே, அதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை சிலர்கள் நிராகரிப்பார்கள், ஏற்க சிலர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் யாருக்கு புரியும் என்று சொன்னால், ரசூலுடைய காதல், முஹப்பத், இஷ்க் யாருடைய உள்ளத்தில் நிறைந்திருக்குமோ அவர்களுக்குத்தான் இந்த சம்பவம் புரியும். எனவே பெரியோர்களே, அதைத்தான் நாம் ஒரு மிகப்பெரிய பிரபலியமான ஒரு கவிதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். नमीदा नमचे मंजिल बूद शब जाए के मम्बूदम, नमीदा नमचे मंजिल बूद शब जाए के मम्बूदम, बहर सो रक्स बिस्मिल बूद शब जाए के मम्बूदम, बहर सो रक्स बिस्मिल बूद शब जाए के मम्बूदम, खुदा खुद मेरे मजलिस बूद अंदर लामका खुसरो, खुदा खुद मेरे मजलिस बूद अंदर लामका खुसरो, मुहम्मद शम्म महफिल बूद शब जाए के मम्बूदम, मुहम्मद शम्म महफिल बूद शब जाए के मम्बूदम. ஒரு ஷார், பிரபலியமான ஷார், பார்சி ஷார். இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதினார். ஏன் இதை எழுதினார்கள் என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது, ஒருமுறை நிசாமுத்தீன் அவுலியா மெஹபூபை இலாஹி, உலகத்திலே அறியப்பட்ட 2 மெஹபூபுகள் இருக்கிறார்கள். ஒன்று மெஹபூபே சுப்ஹானி, மற்றொன்று மெஹபூபை இலாஹி. டெல்லியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிசாமுத்தீன் அவுலியா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய முரீதை பார்த்து உத்தரவிடுகிறார்கள். அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து, அமீர் குஸ்ரு, நீ சில நாட்களுக்கு பூ அலி ஷா கலந்தர் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு போய் வா, அவர்களுடைய மஜ்லிஸுக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய ஷேഖுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷேഖுடைய மஜ்லிஸுக்கு செல்லுகிறார்கள். அந்த பூ அலி ஷா கலந்தருடைய மஜ்லிஸுக்கு செல்லுகிறார்கள். சென்றால் பூ அலி ஷா கலந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்ன தினமும் நாயகத்துடன் எங்களுக்கு மஜ்லிஸுகள் நடக்கிறது, நாம் இங்கு விளங்க வேண்டும், ஒவ்வொரு வலிமார்களும் நாயகத்துடன் தொடர்பு பெற்றிருப்பார்கள், நாயகத்தை கண்ணால் தரிசிப்பார்கள். ஹர் மன்சரே ஆலம் மே நஸர் ஆயே முஹம்மத், ஒவ்வொரு பொருளிலும் நபியை பார்ப்பார்கள், தரிசிப்பார்கள். இவர்கள் தான் வலிமார்கள். அந்த நிலையில் இருக்கக்கூடிய பூ அலி ஷா கலந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தினமும் வலிமார்களாகிய எங்களுடன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் நடத்துகிறார்கள், ஆனால் உங்களுடைய ஷேഖை மட்டும் என்னால் பார்க்க முடியவில்லையே. எவ்வளவு பெரும் பெரும் ஷேഖுமார்களை எல்லாம் நபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நடத்தக்கூடிய அந்த மஜ்லிஸிலே நான் பார்க்கிறேன். ஆனால் உம்முடைய ஷேகை என்னால் பார்க்க முடியலையே என்று சொன்னவுடன் இவர்களுக்கு கவலை வந்துவிட்டது. என்னடா என்ன, என்னுடைய ஷேகை பற்றி இவ்வளவு பெரிய குறை சொல்லிவிட்டார்களே, கவலை, மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார்கள். ஷேக்கிடத்தில் வருகிறார்கள். நிசாமுத்தீன் அவுலியார் ரலியல்லாஹு தஆலா, ஷேக் அவர்களே, உங்களை பற்றி அவர் தவறாக பேசுகிறார், இனி அவருடைய மஜ்லிஸுக்கு நான் செல்ல தயாராக இல்லை, எனவே எனக்கு வேற ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் மீண்டும் செல் என்று 3 முறை அனுப்புகிறார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் அதே குறையை சொல்லுகிறார்கள். 4வது முறை செல்ல பொழுது நிசாமுத்தீன் அவுலியா ரலியல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புகிறார்கள், இனி அந்த குறையை அபூ அலி ஷா கலந்தர் உன்னிடம் சொன்னால் நீ அவரிடம் சொல், என்னையும் அந்த மஜ்லிஸுக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள். நீங்கள் ரசூலுடன் மஜ்லிஸ் நடத்துகிறீர்களே, அந்த மஜ்லிஸுக்கு என்னையும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே அபூ அலி ஷா கலந்தர் தவஜ்ஜுஹை திருப்புகிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தின் பக்கம். 2 பேரும் நாயகத்துடைய மஜ்லிஸுக்கு செல்லுகிறார்கள். இது எப்படி, இவர் என்ன கதை விடுகிறார் என்று எண்ணுபவர்கள் எண்ணலாம். நான் முதலிலே சொல்லிவிட்டேன், எந்த உள்ளத்தில் இஷ்கே ரசூல் இருக்குமோ அவர்களுக்கு புரியும். எந்த இஷ்குக்கு இஷ்குடைய பேச்சை யாராலும் விளங்க முடியாது, காதலுடைய பேச்சை யாராலும் விளங்க முடியாது. 2 பேரும் ரசூலுடைய மஜ்லிஸுக்கு செல்லுகிறார்கள். அபூ அலி ஷா கலந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது நடக்கிறது. 7 மன்சில்கள், 1வது வானம், 7வது வானம், 3வது வானம், 2வது வானம், 7 வானம் வரைக்கும் செல்கிறார்கள். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட பெரும் பெரும் வழிமாறுகளை எல்லாம் அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்தார்கள். தன்னுடைய ஷேகை பார்க்க முடியல, தன்னுடைய ஷேகை அந்த மஜ்லிஸில் பார்க்க முடியவில்லை. சுற்றுகிறார்கள், அழைகிறார்கள், என்னுடைய ஷேக் எங்கே, நபியுடைய மஜ்லிஸிலே என்னுடைய ஷேகை எங்கு காணுமே, தேடுகிறார்கள், அழைகிறார்கள். பிரியோர்களே, இப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாமுத்தீன் அவுலியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நிசாமுத்தீன் உன்னை தேடி அலைகிறார் உன்னுடைய முரீத், உன்னுடைய திரையை நீக்கி காட்டு என்று சொன்னவுடன் திரையை நீக்குகிறார்கள். திரையை நீக்கி காட்டினால் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஸ்தானத்தில் நிசாமுத்தீன் அவுலியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததாக அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். அதைத்தான் அந்த ஷஅரிலே படிக்கிறார்கள். நமீதா நம்சே மஞ்சில் பூத் ஷப் ஜாயே கே மம்பூதம். நேற்று இரவு ஒரு மஜ்லிஸுக்கு நான் போனேன். அந்த மஜ்லிஸ் ஒரு வகையான மஜ்லிஸ், மஸ்து கலந்த மஜ்லிஸ். எனவே அதை நான் விளக்க விரும்பவில்லை. முஹம்மது ஷம்மே மெஹஃபில், குதா குது மீர மஜ்லிஸ், அல்லாஹ் தலைமை தாங்குகிறான். அந்த மஜ்லிஸை காட்டக்கூடிய விளக்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் சொல்ல வருவதின் நோக்கம், இது போன்று வழிமார்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எனி டைம், எந்த நேரமும் சம்பந்தம் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடன் அந்த ஃபைஸை வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் தான் வழிமார்கள். எனவே இவர்களால் தான் இறை நெருக்கத்தை பெற முடியும். நபியுடன் சம்பந்தப்பட்டவர்களால் மாத்திரம் தான் இறை நெருக்கத்தை பெற முடியும் என்பது நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. வழிமார்கள், இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், அனுபவித்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அதைத்தான் அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படிக்கிறார்கள். எனவே சொல்ல வருவதின் நோக்கம், நபியுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான். இறை நெருக்கமும் நபி நேசமும் என்று சொன்னால், நபி நேசம் உள்ளத்தில் இருந்தால் மாத்திரம்தான் இறை நெருக்கத்தை நம்மால் பெற முடியும். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த இறை நெருக்கத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறை நெருக்கத்தை பெறுவதற்கு முன்னால் நபி நேசத்தை பெற வேண்டும். நபியை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நபியை நேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? இறை நெருக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் நபியை நேசிக்க வேண்டும். நபியை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அம்லம் யஅரிஃபு ரசூலஹும் அம்லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அவர்களுடைய ரசூலை அவர்கள் அறிய வேண்டாமா? அறிந்தால் தான் அவர்கள் முஹப்பத் வைப்பார்கள். நபியை எப்போது நாம் அறிவோமோ, மஅரிஃபத்தே முஸ்தபா எப்போது நமக்கு ஹாசிலாகுமோ, அப்போது தான் நாம் நபியை நேசிப்போம். அவர்களை பற்றி நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால்
ஃபஹும் லஹு முன்கிரூன், நாம் நிராகரிப்போம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு நிராகரிக்கிறார்கள் என்று சொன்னால், நபியும் நானும் ஒன்று என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? நபியை அறியவில்லை, நபியுடைய தரஜாவை அறியவில்லை. நபியுடைய தரஜாவை அறிய வேண்டுமா? குர்ஆனை பிரட்டி பாருங்கள். அல்லாஹ் பேசுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை பேசுகிறான். பல ஆயத்துகள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஆயத்தை தங்களுக்கு முன்னால் நான் விளக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே, உம்மை ஷாஹிதாக, சாட்சி சொல்பவராக, வ முபஷ்ஷிரன், சுப செய்தி சொல்பவராக, வ நதீரா, எச்சரிப்பவராக நாம் அனுப்பினோம். எப்படி அலங்கரித்து அல்லாஹ் அனுப்புறான் பாருங்க. சிராஜ முனீரா, ஒரு நபியை அனுப்பும் பொழுது எவ்வளவு அலங்காரம்! ஷாஹித் என்ற அலங்காரம், முபஷ்ஷிர் என்ற அலங்காரம், நசீர் என்ற அலங்காரம், சிராஜ் என்ற அலங்காரம், முனீர் என்ற அலங்காரம், அலங்கரித்து நம்மின் பக்கம் அல்லாஹ் அனுப்புகிறான். ஏன் அனுப்புறான்? அப்பதான் மதிப்போம். அவருடைய மரியாதையை நாம் அப்போது தான் விளங்குவோம். அனுப்பி என்ன சொல்கிறான்? ஏன் அனுப்புகிறான்? அதற்கு 4 காரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த 4 காரணத்தை நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் நபியுடைய முஹப்பத் தானாக நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹ் 4 காரணத்தை சொல்கிறான் நபியை அனுப்பியதை பற்றி. காரணத்தை, லிதுமினு பில்லாஹி வ ரசூலி. நான் உங்களை எதுக்கு அனுப்புனேன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ள வேண்டும், அதற்காக அனுப்புகிறேன். அல்லாஹ் நினைத்திருந்தால் தானாக வந்து கொடுத்திருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் நினைத்திருந்தால் ஈமான டைரக்டா வந்து கொடுக்க வேண்டியது தானே. வசீலா கூடாது என்று சொல்பவர்களை பார்த்து நாம் கேட்கிறோம், ஏன் அல்லாஹ் நபியை வசீலாவாக ஆக்கினான்? ஈமானுக்கு, ஈமானுக்கு வசீலாவாக முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்களே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகாவினால் தான் நாம் முஃமினாக இருக்கிறோம். तेरे सदक़े में आका सारे जहां को दीन मिला, तेरे सदक़े में आका सारे जहां को दीन मिला, बेदीनों ने कलमा पढ़ा ला इलाहा इल्लल्लाह. சொன்னார்களா இல்லையா? தேரே சதுக்கே மே ஆகா, நபியே ரசூலே, உங்களுடைய பிச்சையினால் சாரே ஜஹான் கோ தீன் மிலா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தீன் கிடைத்தது. அந்த நபியை பேச வேணாங்கிற, அந்த நபியிட்ட வசீலா தேடக்கூடாதுங்கிற. எப்படி? அல்லாஹ் ஈமானுக்கு வசீலாவாக ரசூலை ஆக்கி இருக்கிறானே. நபியை அனுப்பியதின் காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல் காரணம் லிதுமினு பில்லாஹ், அவர்களை கொண்டு நீ ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் யார் மூலம்? ரசூல் மூலம். தொழுகையின் மூலமாக இல்லை, ஜகாத்தின் மூலமாக இல்லை, குர்ஆன் மூலமாக இல்லை, எதன் மூலமாகவும் கிடையாது, ரசூல் மூலமாகத்தான் ஈமான். சரி, ஈமான் கொண்டுட்டா என்ன செய்யணும்? தொழு ஆரம்பிச்சிடணுமா? ஒருத்தர் இப்போ புதுசாக வந்து ஈமான் கொள்றாங்க, பெரிய பெரிய மர்க்கஸ்லாம் வச்சு சில பேர் செய்கிறாங்க. அதில் நிறைய நானும் முஸ்லீம் ஆக்குறேன், நானும் முஸ்லீம் ஆக்குறேன்னு சொல்லி அதிகமான நபர்களை முஸ்லீம் ஆக்குகிறேன் என்ற பெயரிலே கலிமா சொன்னவுடன் தொழுகை, ஜகாத், ஹஜ் அமல்களின் பக்கம் திருப்புகிறார்கள். ஆனால் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஈமான் கொண்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? தொழுக வேண்டுமா? நோன்பு வைக்க வேண்டுமா? ஹஜ் செய்ய வேண்டுமா? உம்ரா செய்ய வேண்டுமா? சதகா செய்ய வேண்டுமா? எதையும் அல்லாஹ் சொல்லவில்லை. நன்றாக விளங்க வேண்டும். நபியுடைய அந்தஸ்தை விளங்கினால்தான் முஹப்பத் வரும், முஹப்பத் இருந்தால்தான் இறை நெருக்கம் வரும். அதனால் நபியுடைய அந்தஸ்தை குர்ஆன் என்ன சொல்கிறது என்ற ஒரு ஆய்வு சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? நபியுடைய அந்தஸ்தை நாம் அறிய வேண்டுமா வேண்டாமா? அறிந்தால் தானே முஹப்பத் வரும். அல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு என்ன செய்ய சொல்கிறான்? துஅஸ்ஸிரூஹு, அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், வத்துவக்கிரூஹு, அவர்களை சங்கைப்படுத்துங்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஆயத்திற்கு துஅஸ்ஸிரூஹு வத்துவக்கிரூஹு என்ற இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது துஅஸ்ஸிமூஹு, நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஈமான் கொண்டவுடன் நாம் செய்யக்கூடிய அமல் என்ன? யார் மூலமாக ஈமான் கிடைத்ததோ அவர்களை நாம் அதவு செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். இதுதான் முதல் அமல். இந்த அமலை விட்டுவிட்டு நீ எந்த அமல் பக்கம் போனாலும் நான் கபூல், ஏற்றுக்கொள்ளப்படாது.
ஏற்றுக்கொள்ளப்படாது. பெரியோர்களே, சகோதரர்களே, சூஃபியாக்கள் ஒரு கவிதை படிக்கிறார்கள். ये मेरा ईमान है खुदा को पसंद ये बंदगी नहीं है. ये मेरा ईमान है खुदा को पसंद ये बंदगी नहीं है कि सर तो सजदों में झुक रहे हैं, के सर तो सजदों में झुक रहे हैं, के दिलों में इश्क़ नबी नहीं है, के सर तो सजदों में झुक रहे हैं, के दिलों में इश्क़ नबी नहीं है. उलूहियत के सिवा खुदा ने तमाम रुतबे उन्हें दिए हैं. उलूहियत के सिवा खुदा ने तमाम रुतबे उन्हें दिए हैं कि उनसे बढ़कर जहान भर में खुदा का प्यारा कोई नहीं है. சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், சூஃபியாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஈமான்ல இப்படி ஒரு ஈமான் இருக்கிறது. ஒரு இபாதத்தை அல்லாஹ் பிரியப்படுவதே கிடையாது. என்ன இபாதத் தெரியுமா? के सर को सजदों में झुक रहे हैं, தலையை சஜிதாவிலே வைக்கிறார்கள். दिलों में इश्क़ नबी नहीं है. ஆனா உள்ளத்துல என்ன இல்ல? நபியுடைய காதல் இல்லை. ஆனால் தலையை சஜிதாவில் வைக்கிறார்கள். இந்த இபாதத்திற்கும் அல்லாஹ்விற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்னார். உலூஹியத்துக்கு சிவா குதானே, ஏன் அந்த நபியை நான் பிரியப்படணும்? ஏன் அந்த ரசூலை நான் பிரியப்பட வேண்டும்? என்னை போன்ற ஒரு மனிதர் தானே என்று சொல்பவர்களுக்கு பார்த்து சொல்கிறார்கள், உலூஹியத்துக்கு சிவா குதானே, உலூஹியத்தை தவிர, அல்லாஹ் என்ற மர்த்தபாவை தவிர அனைத்து தரஜாவையும் அந்தஸ்தையும் தன்னுடைய நபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் சொல்ல முடியாது, வேற எல்லாமே சொல்லலாம். நபியை பார்த்து அல்லாஹ்வை அல்லாஹ் என்று மாத்திரம் தான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பெயரை தவிர வேறு எந்த பெயரா இருந்தாலும் நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்கிறார்கள் சூஃபியாக்கள். அனைத்து ருத்துபாவையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். பெரியோர்களே, சகோதரர்களே, துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு, ஈமானுக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல் என்ன? அவர்களை நாம் இஸ்ஸத் செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன் இஸ்ஸத் செய்யறதுக்கு என்னங்க? கண்ணியப்படுத்துவது ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? நான் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஹதீஸே ஜிப்ரீல், தாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிஷ்காத் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், மேலும் பிரபலியமான ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருந்த பொழுது இதன் தலா அலைனா ரஜுலுன், ஒரு மனிதர் எங்களிடம் வந்தார், எங்களுடைய அந்த சபைக்கு வந்தார். எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், ஷதீது பயாதி சியாப், வெண்மையான ஆடை உடுத்தி வரார். வெண்மையான ஆடை, எந்த விதமான அழுக்கும் இல்லாத ஆடை உடுத்தி அணிந்து வருகிறார்கள். மேலும் சொன்னார்கள், ஷதீது சவாதி ஷஅர், கருமையான முடி. மேலும் சொன்னார்கள், லா யுரா அலைஹி அஸரு சஃபர், அவர்கள்ட்ட பிரயாணத்துடைய எந்த அடையாளமும் இல்லை, தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்ற எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் எங்களுக்கும் யாருமே தெரியாது, ஊருக்காரா இந்த அளவுக்கு எந்த நீட்டா வராங்களே, எந்த கசவு எந்த அழுக்கும் இல்லாமல், எந்த கசங்குதலும் இல்லாமல் நீட்டாக வருகிறார்களே, நம்மூர்கார் தானா அப்படின்னு பார்த்தாலும் எங்களுக்கு யாருமே தெரியாது, அந்த நபரை தெரியாது. தூரத்தில் வருகிறார்கள் என்று சொன்னாலும் அவருடைய ஆடை அந்த அளவுக்கு சுத்தமானதாக அழகானதாக இருக்கிறது. வந்தார்கள். ஜலச இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் உட்கார்ந்தார்கள், அமர்ந்தார்கள். அமர்ந்தவர்கள் தன்னுடைய முட்டியை நாயகத்துடைய முட்டியுடன் சேர்த்தார்கள், தன்னுடைய கையை அந்த தொடையின் மீது வைத்தார்கள். ஒரு மாணவர் உஸ்தாதுக்கு முன்னால் எப்படி அமர்வாரோ அதே போன்று அமர்ந்தார். முதலாவது அமர்ந்து கேள்வி கேட்டார்கள். அக்பிர்னி அனில் இஸ்லாம், அக்பிர்னி அனில் ஈமான், அக்பிர்னி அனில் இஹ்சான், அக்பிர்னி அனில் சாத், அக்பிர்னி அன் இமாராத்திஹா, அனைத்தையும் கேட்டார். அமாராத்திஹா அனைத்தையும் கேட்டார். கேட்டுவிட்டு
எழுந்து சென்று விட்டார்கள். சென்றவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஹல் தத்ரி மனி சாயில், யார் கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களிடம் வந்தார்கள், வந்திருக்கிறார்கள், யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. இதற்கு முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், யுஅல்லிமுக்கும் தீனக்கும் என்று ஏன் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் சொன்னார்கள்? நாயகத்துக்கும் சொந்தம் தானே அந்த தீன், ஏன் தீனக்கும் உங்களுடைய தீன் என்று சொன்னார்கள்? அதற்கு சொல்லிவிட்டு பல காரணங்களை சொல்கிறார்கள். முதலாவது காரணம், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்களே. இஸ்லாம் ஒரு பக்கம் தீனாக இருந்தாலும், ஈமான் ஒரு பக்கம் தீனாக இருந்தாலும், இஹ்சான் ஒரு பக்கம் தீனாக இருந்தாலும், தீனுக்கெல்லாம் அசல் தீனாக தஅதீம முஸ்தபா, நபியை கண்ணியப்படுத்துவது தான் அசல் தீன் என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். முதலாவது அவர்களுடைய ஆடை, அவர்கள் அமர்ந்த விதம், அவர்கள் நாயகத்திடத்திலே நடந்து கொண்ட விதம், அதை முதலில் செய்துவிட்டு தான் அடுத்தபடி அனைத்தின் பக்கமும் வருகிறார்கள். எனவே இதை வைத்து முதலில் தீன் என்று சொன்னால் நபியை கண்ணியப்படுத்துவது என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி தாதீமே முஸ்தபாவை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த நிலைத்தான், நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைத்தான் நம்மிடத்திலே இல்லாததாக இருக்கிறது, நம்மை விட்டும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் சரிசமமாக ஈமான் கொள்ள வேண்டும். இங்கு 50%, அங்கு 50%. நான் அல்லாஹ்வை கொஞ்சம் அதிகமாக ஈமான் கொள்கிறேன், ரசூலை கொஞ்சம் குறைவாக ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த ஈமான் காமிலாகாது. இரண்டு பக்கமும் 50%, அல்லாஹ்வையும் சரிசமமாக ரசூலையும் சரிசமமாக ஈமான் கொள்ள வேண்டும். முதலாவதிலே, அந்த 4 காரணங்களில் முதலாவதில் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சரிசமமாக பங்கு பிரிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு, அது யாருக்கு செய்ய முடியும்? கண்ணியம். அல்லாஹ்வுக்கு கண்ணியம் செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நான் கண்ணியம் செய்ய போறேன் முடியுமா? யாராவது? முடியாது. எனவே அந்த துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு இரண்டாவது காரணமும் மூன்றாவது காரணமும் யாருக்கு மாத்திரம் சொந்தம் என்று சொன்னால் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அவர்களை மட்டும் தான் கண்ணியப்படுத்த வேண்டும், முடியும். நான்காவதாக அல்லாஹ் சொல்கிறான், ஒ துஸப்பிஹூஹு, அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். இருக்கு சூஃபியாக்கள் அந்த ஹூங்கிற லமீர் இருக்குல்ல, இரண்டு பக்கமும் நீட்டலாம். ரசூலையும் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வையும் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்லலாம். ஏன் அல்லாஹ் இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் மலக்குமார்கள் எல்லாம் சேர்ந்து நபியின் மீது ஸலவாத் ஓதுகிறார்களே, அது போன்று இருக்கலாம் என்று சில சூஃபியாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனவே இந்த 4 காரணங்களில் 75% யாரை சாருகிறது என்று சொன்னால் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். ஈமானும் கொள்ள வேண்டும், கண்ணியமும் படுத்த வேண்டும், அவர்களை சங்கை செய்ய வேண்டும், எல்லாம் ரசூலுக்கு சொந்தமாகிறது. ஆனால் அல்லாஹ் தனக்கென்று அந்த ஈமானுடைய விஷயத்திலே குறைவாகத்தான் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? யூதர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், நஸ்ரானிகளும் அல்லாஹ்வை இலாஹாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய சில கூட்டங்களும் அல்லாஹ்வை இலாஹாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் துஅஸ்ஸிருஹு துவக்கிருஹுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. நபியை நான் ஏன் கண்ணியப்படுத்தணும்? நபியை நான் ஏன் சங்கைப்படுத்த வேண்டும்? நபி என்னை போன்றவர்கள், நஊது பில்லாஹி மின் ஸாலிக், நான் ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? என்னை போன்று தானே நடந்தார்கள், என்னை போன்று தானே பேசினார்கள், கண்ணியப்படுத்த எல்லாம் தயங்குகிறார்கள். ஷைத்தானுடைய பிள்ளைகள். ஷைத்தான் தானே ஆரம்பத்தில், ஷைத்தான் ஏன் தூக்கி எறியப்பட்டான்? அவன் சஜிதா செய்யாத இடம் இல்லையா? அவன் சஜிதா செய்யாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தான். ஏன் தூக்கி எறியப்பட்டான்? ரசூலை நிராகரித்தான், ரசூலுக்கு மரியாதை செலுத்துவதில் அவன் குறை வைத்தான், தூக்கி எறிந்து விட்டான் அல்லாஹ். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நான் ரசூலை கண்ணியப்படுத்த மாட்டேன், அவர்களை சங்கைப்படுத்த மாட்டேன் என்று சொல்பவர்கள் அவனுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். நான் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன்.
நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். கபூரிலே ஒரு மனிதர் வைக்கப்பட்டால் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும்? 3 கேள்விகள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். முதலாவது மர் ரப்புக, மா தீனுக, மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல். ஹதீஸிலேயே பெரிய கிதாப் எது? புகாரி. அஸஹுல் குதுபி பாத கிதாபில்லாஹ். குர்ஆனுக்கு பிறகு சிறந்த கிதாப் புத்தகம் புகாரி. அந்த புகாரியிலே இந்த 3 இல்லை. 3 2 இல்லை, 1 இருக்கிறது. எடுத்து பாருங்க. புகாரியில் என்ன ஹதீஸ் இருக்கிறது தெரியுமா? அதையும் தங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டி விடுகிறேன். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்த, ஒரு அடியான், இதா ஊதிய ஃபீ கபரிஹி, அவனுடைய கபரிலே வைக்கப்பட்டால், வதவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு, அவனை அடக்கிய தோழர்கள் எல்லாம் திரும்பி சென்று விடுவார்கள். இன்னஹு ல யஸ்மஉ கரானி ஆலிஹிம், அந்த செப்பலுடைய சப்தத்தை அந்த கபரிலே அடக்கப்பட்டவர் கேட்பார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அத்தாஹு மலக்கானி, 2 மலக்குகள் வருவார்கள், ஃபயுக்இதானிஹி, அவனை அமர்த்துவார்கள், ஃபயகூலானி, அமர்த்தி என்ன கேட்பார்கள், மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, உன்னுடைய ஈமான் என்ன? டைரக்டாக ரசூலை பற்றி கேட்பார்கள். மர் ரப்புக இல்லை, புகாரியில் இல்லை. மா தீனுக புகாரியில் இல்லை, மற்ற கிதாபுகளில் இருக்கிறது. அந்த ஹதீஸை நாம் மறுக்கவில்லை, நவுசுபில்லா. அதற்கு காரணம் சொல்கிறார்கள் பாருங்க இமாம்கள், முஹத்திஸீன்கள். அதைத்தான் நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஏன் மர் ரப்புக ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸை ஏன் எடுக்கல? ஏன் அந்த ஹதீஸ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காதுக்கு செல்லவில்லை? மர் ரப்புக மா தீனுக அந்த 2 கொஸ்டினை போடலையே. அதற்கு காரணம் எழுதும் பொழுது சொல்கிறார்கள், மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்று சொன்னால், யூதனும் என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லுவான், நஸ்ரானியும் அல்லாஹ் என்று சொல்வான், முஸ்லிம்களும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். எல்லாம் தப்பித்துக் கொள்வார்களா? முதல் கேள்வியிலே தப்பித்துக் கொள்வார்கள். மா தீனுக, உன்னுடைய தீன் என்ன என்று கேட்டதற்கு முஸ்லிம்களில் பல பிரிவுகள் இருக்கிறார்கள். நாயகம் சொன்னார்கள், என்னுடைய கூட்டம், என்னுடைய இந்த உம்மத் 74 பிரிவாக பிரியும் என்று சொன்னார்கள். 73 பிரிவாக பிரியும் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள், மீதம் அனைத்தும் நரகம் செல்லக்கூடிய கூட்டம் என்று சொன்னார்கள். புரியுதுங்களா? அதை பிரித்து காட்ட வேண்டும் அல்லவா? மா தீனுக்கு என்று சொன்னவுடன் முஸ்லிம்கள் எல்லாம் 73 கூட்டமும் தீனி இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லிவிடுவார்கள், பிரிக்க முடியாது. ஆனா மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் என்று சொன்னவுடன், அந்த வார்த்தையை சொன்னவுடன் அப்போது தான் தஃப்ரீக் ஏற்படும், பிரிவுகள் ஏற்படும். அப்போது தான் பிரிவுகள் ஏற்படும். மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரசூலை யாரெல்லாம் தஅதீம் செய்தார்களோ, கண்ணியப்படுத்தினார்களோ, அவர்கள் ஒரு பிரிவாக பிரிவார்கள். ரசூலை பற்றி யாரெல்லாம் நல்ல அபிப்பிராயங்களை கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஒரு பிரிவாக பிரிவார்கள். எனவே தான் இந்த ஹதீஸை ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். எனவே நாம் கபரிலே வைக்கப்பட்டோம் என்று சொன்னால், அங்கு முக்கியமான கொஸ்டின், முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்? எனவே நம்முடைய ஈமான் ஸ்திரம் பெற வேண்டும், உறுதி பெற வேண்டும் என்று சொன்னால் நபியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நபியுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக காணப்பட வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவு கண்ணியப்படுத்தினாங்க தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தொழுகையில், நீ தொழுகையில் இருந்தாலும் நபியை கண்ணியப்படுத்து என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு ஆயத்து இருக்குது, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், ஃபஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதில் அளியுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அதற்கு சபபுன் நுசூலை பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் வருகிறது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கடக்கிறார்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. மர்ர அலா உபை இப்னு கஅபின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் பொழுது வஹுவ யுஸல்லி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தால் யா உபை, உபையே வா என்று அழைக்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ தொழுகையில் இருக்கிறார்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்த உபை இப்னு கஅபை அழைக்கிறார்கள். ஆனால் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஅஜ்ஜல உபை ஃபீ ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையை விரைவா தொழுறாங்க. நாயகம் கூப்பிட்டாங்களே, தொழுது முடிச்சுட்டு ஓடிடலாம். வேகமாக தொழுகிறார்கள். வேகமாக தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு சென்றவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சும்ம ஜாஅ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா மனஅக அன் துஜீபனி, நான் கூப்பிடும் பொழுது உனக்கு பதிலளிக்க உன்னை எது தடுத்துச்சின்னு கேட்டாங்க. நான் கூப்பிடும் போது ஏன்பா வரல உபை, நீ தொழுவும் போது நான் கூப்பிட்டல்ல, ஏன் வரல என்று கேட்டதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து ஃபிஸ் ஸலாத், நான் தொழுகையில் இருந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன், கால அலைஸ யகூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னதை நீ கேட்கல, என்ன சொன்ன அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் உடனே பதில் அளியுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிட்டான். தொழுகையில் இருந்தாலும் தாதீமே முஸ்தபா, நாயகத்தை மதிக்க வேண்டும். நீ தொழுகையில் இருந்தாலும் நாயகத்தை மதிப்பது தான் சிறந்தது. தி ரசூல் சொல்லல, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சபபு நுசூல், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் வராமல் இருந்தவுடன் இந்த ஆயத் இறங்கியதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ஹதீஸை எடுத்து பாருங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தையை நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். அல்லாஹ் அந்த ஆயத்தில் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகள், இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் அளியுங்கள். எத்தனை பேரு பதில் அளிக்க வேண்டியது? எத்தனை பேரு? 2 பேர். ஆனா அல்லாஹ் இந்த ஆயத்துல கடைசியில முடிச்சிருக்கும் போது எப்படி சொல்றான்? இதா தாக்கும், அவன் அழைத்தால். அந்த தா என்ற வார்த்தை ஒருமையா வருது. இப்போ உதாரணத்துக்கு ஜெயிதும் அம்ரும், அந்த 2 பேரும் உங்களை அழைச்சா போங்கப்பா அப்படின்னு சொன்னா, ஜெயிது அம்ரு அவன் கூப்பிட்டான்னு 2 பேரை சொல்லிட்டு ஒருத்தவனை நாம சொல்ல மாட்டோம். 2 நபர்கள் வந்தால் அவர்களை இருமையாகத்தான் பயன்படுத்துவோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய ரசூலுடைய பெயரையும் உச்சரித்து விட்டு ஒருமையாக பயன்படுத்துகிறான், இருமையாக பயன்படுத்தல. நான் எதற்கு சொல்ல வரேன்? தாதீமே முஸ்தபா, நபியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான் பாருங்க. அல்லாஹி ஜானதா ஹை முஹம்மத் கா மர்தபா, அல்லாஹி ஜானதா ஹை முஹம்மத் கா மர்தபா. நாம எவ்வளவு தான் அந்தஸ்தை பேசினாலும் சரி நம்மால வழங்க முடியாது. அல்லாஹி ஜானதா ஹை, அவனால் தான் வழங்க முடியும். அதனால தான் அந்த நபியுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை குர்ஆன் எப்படி பேசுறதுன்னு நம்ம சொல்றோம். இதா தாக்கும், ஒருமையா பேசுகிறான். முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூலையும் அல்லாஹ் ஒருமையா பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், ரசூலிலே அல்லாஹ் தன்னை பார்க்கிறான். தன்னுடன் அல்லாஹ் எப்போதும் சேர்த்து சேர்த்து பேசுகிறான். ரசூலை தன்னை விட்டு பிரிக்கவில்லை அல்லாஹ். இதற்கு பல ஆயத்துகளை நம்ம பேசலாம், பல ஆயத்துகளை நாம் பேசலாம். ஃபஅலுன் நபிய ஃபஅலுல்லா என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியுடைய செயலை தன்னுடைய செயல் என்று சொல்கிறான். தங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் என்றாலும் நான் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக நான் உணர்த்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான், வமா ரமைத்த இஸ் ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபி எறிந்தார்கள், மண்ணை தூக்கி எறிந்தார்கள். நபியுடைய எறிதலை அல்லாஹ் தன்னுடைய எறிதல் என்று சொல்கிறான். நபியுடைய எறிதலை ஒமா ரமைத்த, நபியை நீங்க எரியல, ஆனா நபி தான் எரிஞ்சாங்க. நீங்க எரியல, இஸ் ரமைத்த, ஆனா நீங்க எரிஞ்சீங்கல்ல, வலா கின்னல்லாஹ் ரமா, அல்லாஹ் எரிஞ்சான், அது நீங்க எரியல. அதற்கு சொல்கிறார்கள், खुदा ने मा रमैता इद रमैता जब है फरमाया,
खुदा ने मा रமைத்தா இது ரமைத்தா ஜபஹ ஃபர்மாயா எப்போது சொன்னானோ खुदा का फ़िअल அல்லாஹ்வுடைய फ़िअल खुद फ़िअल नबी है या रसूल अल्लाह நபியுடைய फ़िअலா இருக்கு அல்லாஹ்வுடைய फ़िअल நபியுடைய फ़िअल அல்லாஹ்வுடைய கை நபியுடைய கையை அல்லாஹ் தன்னுடைய கை என்று சொல்கிறான் அதையும் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து பையத் பெற்றார்கள் இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் நபியே உங்கள்ட்ட பையத் பெற்றாங்கல்ல அவங்க உங்களிடம் பையத் வாங்கவில்லை என்னிடம் வாங்கினார்கள் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் அவர்களுடைய கையின் மீது உங்களுடைய கை இல்லை யதுல்லா அல்லாஹ்வுடைய கை இருந்தது என்று சொல்கிறான் தன்னுடைய கை என்று சொல்கிறான் நபியுடைய கையை ஏங்க நான் சொல்லவில்லை குர்ஆன் பேசுகிறது நபியுடைய செயலை தன்னுடைய செயல் என்கிறான் நபியுடைய கையை தன்னுடைய கை என்கிறான் நபியுடைய பேச்சை தன்னுடைய பேச்சு என்கிறான் வமா யந்திகு அனில் ஹவா நபி தன்தானாக பேச மாட்டார்கள் இல்லா வஹி யூஹா எது இறக்கப்பட்டதோ எது அல்லாஹ் இறக்குகிறானோ அதைத்தான் பேசுவார்கள் நபி எது பேசினாலும் அல்லாஹ்வுடைய பேச்சு பாத்தீங்களா நபியுடைய செயல் அல்லாஹ்வுடைய செயல் நபியுடைய கை அல்லாஹ்வுடைய கை நபியுடைய பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாஹ் நிறுத்தல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா மர்ரானி ஃபக்கத் ரஅல் ஹக்க என்னை யார் பார்த்தார் அவர் அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொன்னார் சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க நாங்களா அல்லாஹ்வை பார்க்கணுமே நாங்க அல்லாஹ்வை பார்க்கணுமே நீ அல்லாஹ்வை பார்க்கணுமா என்ன பார் மர்ரானி ஃபக்கத் ரஅல் ஹக்க என்னை யார் பார்த்தார் அவர் அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொன்னார் தன்னுடைய ஜாத்தை அல்லாஹ்வுடைய ஜாத் என்கிறார்களா இல்லையா ஹதீஸிலே வருகிறது பெரியோர்கள் இதெல்லாம் யாரும் இருக்க முடியும் இதெல்லாம் யார் பேசுறது இதுல தஅதீம் இல்லையா இது அல்லாஹ் ஓதக்கூடிய மௌலித் இல்லையா இது அல்லாஹ் கொண்டாடக்கூடிய மீலாது இல்லையா ரசூல் கொண்டாடக்கூடிய மீலாது இல்லையா இதை தாண்டி மீலாதுக்கு ஆதாரம் தேவையா குர்ஆனை தாண்டி மௌலிது தேவை குர்ஆனை தாண்டி மௌலிதுக்கு ஆதாரம் தேவையா பெரியோர்களே சகோதரர்களே குர்ஆனை விளங்கியவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் நபியுடைய இஷ்கை உள்வாங்கியவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் கண்டிப்பாக பேச மாட்டார்கள் அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களிடம் பழகியவர்கள் பேசுபவர்கள் அனைவரிடமும் நீங்களும் சென்று சொல்லுங்கள் நபியுடைய அந்தஸ்தை பாருப்பா குர்ஆன் பேசுதுப்பா நீ என்ன மௌலிது கூடாது ஷிர்கு குஃப்ருங்கற அல்லாஹ் ஷிர்க் செய்றானா குஃப்ர் செய்றானா அல்லாஹ் நபியுடைய கையை தன்னுடைய கைங்கிறான் நபியுடைய செயலை தன்னுடைய செயல் என்கிறான் இது ஷிர்க் இல்ல இதை விட பெரிய என்ன அங்க ஷிர்க் இருக்கு நபியுடைய கையை அல்லாஹ் தன்னுடைய கைங்கிறான் ஷிர்க் அல்லாஹ் செய்கிறான் ஷிர்க் நபியுடைய கையை தன்னுடைய கை நபியுடைய செயலை தன்னுடைய செயல் நபியுடைய பேச்சை தன்னுடைய பேச்சு நபியுடைய ஜாத்தை தன்னுடைய ஜாத் இதை விட வேற என்ன ஷிர்க் செய்ய முடியும் ஷிர்க்னா இணை வைக்கிறதானே கூட்டாக்குறதானே அல்லாஹ் நபியை எல்லாத்துலயும் கூட்டாக்குறானே அல்லாஹ்வையும் ரசூலையும் பேரை சொல்லிட்டு இதா தாக்கும்ங்கறான் ஒருமையா பயன்படுத்துகிறான் ஏன் பயன்படுத்தினான் இதா தாவாக்கும் இருமையா தானே பயன்படுத்தனே என்ன விளக்கம் சொல்ல முடியும் பெரியோர்களே சகோதரர்களே பேசுபவர்கள் பேசுவார்கள் சொல்பவர்கள் சொல்வார்கள் நபியுடைய அந்தஸ்து வரஃபஅனா லக ஸிக்ரக் நபியே உம்முடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான் ஷைத்தான் இருந்துகிட்டு தான் இருப்பான் என்ன படைச்சிட்டான்ல அல்லாஹ் ஷைத்தான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வந்தான் கண்டிப்பா வழி கெடுப்பான் எல்லாத்தையும் அவன் ஒரு வேலை பக்கம் செஞ்சுட்டு தானே இருப்பான் அவனுடைய வாரிசு இருந்துட்டு தானே இருக்கும் அந்த வாரிசு தான் இல்ல குனியாத வாரிசு நபியை மதிக்காத வாரிசு அந்த வாரிசிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இவர்கள் நபியை மதிக்காதவர்கள் நபியை கண்ணியப்படுத்தாதவர்கள் பெரியோர்களே சகோதரர்களே இந்த அந்தஸ்தை இது போன்ற பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தாலும் நாம் அதற்கு சுக்ர் செய்தவர்களாக ஆக முடியாது நபிக்கு இத்தாஅத் செய்வதை தனக்கு இத்தாஅத் செய்வது என்று சொல்கிறான் எனவே இது போன்று பல செயல்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான் வமை யுத்திஇல்லாஹ ஃபக்கத் அத்தா அல்லாஹ் மை யுத்திஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ் யார் ரசூலுக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார் இது சந்திரனுக்கு சூரியனுக்கு தெரிஞ்சிருச்சு சந்திரனுக்கு சூரியனுக்கு கல்லுக்கு மரத்திற்கு தெரிந்திருந்தது சந்திரன் நாயகத்துடைய உத்தரவுக்கு இணங்கி
இரண்டாக பிளந்ததா இல்லையா? குறைஷி காபிர்கள் நபியிடம் வந்து சொன்னார்கள், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இந்த சந்திரனை பிளந்து காட்டுங்கள் என்று சொன்னார்கள். நபி நீட்டினார்கள், பிளந்தது. சந்திரன் பிளந்தது. சந்திரனுக்கு தெரிந்தது நாம் நபிக்கு வழிபடுவது அல்லாஹுக்கு வழிபடுவது என்று தெரிந்திருந்தது, உடனே பிளந்தது. அந்த சூரியனுக்கு தெரிந்திருந்தது ஹஜ்ரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுடைய மடியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிறார்கள். தூங்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொழுதுட்டு தூங்குறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ர் தொழுல, டைம் போயிட்டே இருக்கு, சூரியன் மறையுது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். நாமளா என்ன செய்வோம்? தொழுதுக்கலாம், நாளைக்கு தொழுதுக்கலாம், 10 நாள் சேர்த்து தொழுலாம், கலா தானே, அசர் ஒரு வக்து தானே, 2 வக்து தானே, இப்படிதான் நம்முடைய நிலைமை போகுது. ஆனா சஹாபி ரசூலை பாருங்க, அவர்கள் கலா செய்ய பயந்தார்கள், அழுதார்கள். கலா செய்ய பயந்தார்கள், அழுதார்கள். எந்த நிலையிலே? தன்னுடைய மடியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வச்சு தன்னை தேர்த்தி கொண்டார்கள் என்று சொன்னால், நம்முடைய மடியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்களே, இதை விட பெரிய பாக்கியம் வேணுமா? நம்ம தொழுதுக்கலாம். தைரியமா உட்கார்ந்துட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுகிறார்கள். எழுந்தவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முகத்திலே கவலையை பார்க்கிறார்கள், கவலையை பார்க்கிறார்கள். நாம் உணர வேண்டும் சஹாபி ரசூலுடைய நிலை எப்படி இருக்கிறது. ஒரு வக்துங்க, ஒரு வக்து விட்டதற்கு சஹாபியுடைய நிலையை பாருங்க. அதை கதா செய்ய போறாங்க. ஆனா இன்றைக்கு வக்துகளை ஜும்மா டு ஜும்மா, சில பேர் ஈது டு ஈது 6 மாசம் கணக்கு வச்சிருக்காங்க. சில பேர் 6 மாசம் அன்னைக்கு தொழுதுக்கலாம், எல்லா வேலையும் முடிச்சிட்டு தொழுதுக்கலாம். வீடு என்னைக்கு ரிஜிஸ்டர் ஆகுதோ அன்னையிலும் தொழுதுலாம், என்னைக்கு வேலை முடியுதோ எல்லாம் தொழுலாம், வீடு கட்டிய பிறகு தொழுலாம். இப்படிலாம் சில பேர் டைம் போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்மளை பார்க்குறோம், எப்படின்னுப்பா தொழுலான்னு ஐடியா இருக்குது, இந்த வீடு வேலை இருக்குதுங்க, கொஞ்சம் முடிச்சுக்கலாம், கொஞ்சம் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா, அதை முடிச்சுக்கிட்டோம். இப்படி நம்முடைய நிலைமை போகுது. ஆனால் ஒரே ஒரு வக்த் நம்ம அடியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையை புரிந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இருக்க அழுதார்கள், முகத்தை கவலையாக வைத்திருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன கவலை? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் அஸர் தொழுல யா ரசூலல்லாஹ், சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியன் மறைந்து விட்டது யா ரசூலல்லாஹ். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியனை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னஹு கான ஃபீ தாஅத்திக, யா அல்லாஹ் இந்த சூரியன் உனக்கு வழிபட்டது, வ தாஅத்தி ரசூலிக, உன்னுடைய ரசூலுடைய வழிபாட்டிலே இருந்தது, யா அல்லாஹ் ஃபர்துத், நீ அந்த சூரியனை திருப்பி கொண்டு வா யா அல்லாஹ் என்று சொன்னார். சூரியன் வந்தது, சூரியன் திரும்பவும் வந்தது. அதே எப்போது அசர் தொழுக வேண்டுமோ அதே நேரத்தில் தொழுகையை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றினார்கள். இதை கவிதையாகவே படிச்சிட்டாங்க. அல் பத்ரு சுக்க பி அம்ரிஹி வஷம்சு இது கரபத் லஹு ருத்தத் பி கைரி